வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் நாட் சினிமா வித் மீ திவ்யா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ்னா இதுதான் அப்படின்னு 20 வருஷம்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படம் தன்னோட கெத்தை வந்து வேற லெவலில் காட்டிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து ரிலீஸ் ஆகி 2 வாரம்க்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் வந்து தேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கில்லி படத்தோட ரீரிலீஸை ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தா இந்த கில்லி படத்துல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டைம்ல நடந்தது, லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் என்ன, இந்த படத்தோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்ல தோத்துட்டு எப்படிப்பா இவங்க ஃபைனல்ஸ் போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. நம்ம தளபதி விஜய்க்கு வந்து இந்த படத்துல அம்மாவா நடிச்சிருந்தவங்க தளபதி விஜயை விட வந்து பாத்தீங்கன்னா 3 வயசு சின்னவங்க அப்படின்ற மாதிரி. இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா நம்ம தனலட்சுமி தான் இப்ப முத்துப்பாண்டிக்கு வந்து சரியான ஜோடி அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கில்லி படம் வந்து ஒக்கடு அப்படின்ற படத்தோட ரீமேக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒக்கடு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தம்பி கேரக்டர் தான் வந்து இருப்பாரு. ஆனா நம்ம கில்லியில நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தளபதிக்கு வந்து தங்கச்சி கேரக்டர் தான் இருக்கும். அந்த காம்போவே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து தம்பி கேரக்டருக்காக வந்து ஆடிஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அழகி படத்துல வந்து சின்ன வயசு பார்த்திபரா நடிச்சிருந்த சத்ய ஸ்டீஃபன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டருக்காக சூஸ் பண்ணி அதுக்காக ஸ்டெச் ஷூட்லாம் கூட வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்லாம் வந்து தம்பி கேரக்டர் வேணாமே தங்கச்சி கேரக்டர் வைக்கலாமே அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தளபதிக்காக தான் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த தம்பி கேரக்டர்ல நடிக்க இருந்த சத்ய ஸ்டீஃபனே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னும் இந்த கில்லி படத்துல இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸா அமைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரா வந்து ஷேர் பண்ணாதான் தெரியும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு என்னோட சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.